ஸோ கத்திரிக்காய்க்கும் ஸ்கின் அரிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாரி ஃபிஷ்ஷுக்கும் ஸ்கின் அரிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேருக்கு வந்து சீ ஃபுட் அலர்ஜி இருக்கலாம். இதில இன்னொரு கதை என்னன்னா, கேர்டும் ஃபிஷ்ஷும் சேர்ந்து சாப்பிட்டா அரிப்பு வரும் அப்படின்னு. நீங்க ஆப்கானிஸ்தான்ல வந்து கபாப் உருவாச்சு இல்லையா? அது பூரா சிக்கன் வந்து கேர்ட்ல மேரினேட் பண்றது தான். அதான் அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. அவ்வளோ ஒரு 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 மிகப்பெரிய ஒரு பாப்புலர் டிஷ்ஷா இருக்கு. ஒரு டெலிஷியஸ் டிஷ்ஷா இருக்கு. ஸோ அது எப்படி அப்ப அந்த ஊர்ல இருக்கவன்லாம் சொரிஞ்சினா இருக்கான்? ஸோ இதெல்லாம் ஒரு அறிவுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். இந்த கத்திரிக்காய் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு மைல்டு ஹிஸ்டமின் இருக்குது அப்படின்னு சில ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து அதை அரிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு அதில் ஹிஸ்டமின் லெவல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த கத்திரிக்காயோ ஃபிஷ்ஷோ இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பொதுப்படையாக இதை சாப்பிட்டா அரிப்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கருவாடு சாப்பிட்டா அரிப்பு வரலாம். ஏன்னா கருவாடுங்கிறது ஒரு ஒரு பதப்படுத்தப்பட்ட மீன் இல்லையா? மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா வராது. அதே கருவாடு ஏதாவது உப்பு போட்டு பிக்கிள் பண்ணி ரொம்ப நாள் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அது அதனுடைய தன்மை மாறிடும். ஸோ அதனால் வந்து அது நமக்கு வந்து உடம்புல போகும்போது அது ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி, அதாவது ஒரு ஒரு தன்னுடல் தாக்கு நோயும் அதை ஏற்படுத்தலாம். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒவ்வாத பொருள் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது ஒரு இம்யூன் ரியாக்ஷனை ஏற்படுத்திடும். உள்ளுக்குள்ள ஒரு நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி மண்டலில் ஒரு கலவரம் மாதிரி ஒன்று ஏற்படுத்திடும். அதுதான் ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதாவது ஊறுகாய், அப்பளம், கருவாடு, ஜாமு, சாஸு, இந்த டின்ல அடைச்சது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம். ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச எந்த ஒரு காய்கறியும் நமக்கு எந்த ஒரு அலர்ஜியும் ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் கத்திரிக்காயெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து மெக்னீஷியம் நிறைய இருக்குது. அது வந்து கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. அது வந்து மிகச்சிறந்த உணவு. அது நம்ம நாட்டு கத்திரிக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் மண்ணுடைய உணவு அது. ஸோ அதனால் அதையெல்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை.